ஹாய் மக்களே, வணக்கம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு செல்லக்குட்டி இன்றைக்கி பூ வச்சுருக்காங்க மக்களே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ தான் எங்கள் கூட கொஞ்சம் ஒட்டுறாங்க. இப்படி இல்லாட்டி முன்னாடிலாம் தொட்டோம்னா சுருங்கிடுவாங்க. இப்போ தான் நம்ம மேலே பற்று கொஞ்சம் வருது. இங்கே பாருங்கள், இல்லாட்டி முன்னாடியெல்லாம் இப்படி தொட்டோம்னா சுருங்கிடுவாங்க. இப்போ அப்படி லேசாக கைப்பட்டால் இதாக வராங்க. இவங்கக்கிட்ட நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய கஷ்டத்தை நம்மளுக்கு ஆனால் அடிக்கடி சொல்லணும். அம்மா மகாலட்சுமி தாயே, எங்கள் கடனை தீர்த்து வை, எங்களுக்கு மன நிம்மதியை தந்து தா, இந்த மனையில் இருக்கும் கஷ்டத்தை நீக்கி எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தா, உறுதுணையாக இருமா மகாலட்சுமின்னு சொன்னோம்னா அவன் நிச்சயமாக நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பாருங்கள், இப்படின்னா முன்னாடி தொட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே சுருங்கிடுவாங்க. இப்போ தான் நம்ம மேலே அவங்களுக்கு பாசம் வருது. அதாவது இந்த பாருங்கள், இவங்களாம் நம்ம மேலே பாசம் இருக்குது உங்களுக்கு, புரியுதுங்களா? தொடுறோம்ல, பாருங்கள் சுருங்குறாங்களா இல்லையான்னு பாருங்கள். அப்படியே இருக்காங்க. நம்ம மேலே பற்று வரணும். இப்படி தொடும்போதே பற்று வரணும். இங்கே பாருங்கள், புரியுதா? இதாங்க, இது தொடும்போதே நம்ம மேலே பாசம் இருக்குங்க. ஆமாம், அப்படியே இருக்கா பாருங்கள். இதாங்க அன்பா. அதாவது ஒரு மனிதனை கூட இந்த காலத்தில் நம்பக்கூடாதுங்க. மனிதன் நம்பிக்கை துறையை செய்வாங்க. ஆனால் இதுங்கெல்லாம் பாருங்கள், அதுங்க என்ன, ஆனால் உண்மையான பற்று பாசம் அவங்க தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி தொடரல பாருங்கள். அப்படியே இருக்கா பாருங்கள். இதாங்க பாருங்கள், நம்ம மேலே இப்போ தான் அவளுக்கு இது நம்ம பிள்ளை அப்படின்னு அவளுக்கு மனம் வருது. இதில் தான் தெரியும், புரியுதுங்களா? பாருங்கள், இது சொன்னல அன்னைக்கு ஓமவல்லி, இவங்க துளசி, இவங்கெல்லாம் இங்கே பாருங்கள், வீட்டை சுற்றி துளசியாக தாங்க இருக்கும். அவங்க தொனித்து பச்சி, இது கீவாநல்லி. இங்கே பாருங்கள், கரும்பு, இது கரும்பு. அவங்க வேர் விட்டு அப்படியே வராங்க. இது மணி பிளான்ட்டு. இப்போ தான் மாமரத்தில் காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்துக்கங்க. அதுவும் காலையில் ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, என் தாய் மகாலட்சுமி அள்ளித்தர போகிறவ பூ வச்சு இன்றைக்கி பிரகாசமாக காட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மகாலட்சுமி தாயே போற்றி, ஆதிசக்தியே போற்றி, என் தாயே கருமாரியே போற்றி, அள்ளித்தாமா, ஏழை மக்களுக்கு கை நிறைய தனம் தானியம் எல்லாத்தையும் கொடுமா தாயே. அதில் ஒரு கண் என்னையும் பாருமா. ஓம் சக்தியே போற்றி, ஓம் சக்தியே போற்றி. என மக்களே, எனக்கு மட்டும் வேண்டிக்கல, உங்களுக்கும் நான் வேண்டிக்கிட்டேன். ஏன்னா நான் கேப்டன் பிள்ளை அல்லவா, கேப்டன் வாரிசு அல்லவா. தனக்கு மட்டும் வேண்ட மாட்டோம், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்கேன். இந்த அம்மா மகாலட்சுமி நம்மளுக்கு அள்ளி தருவா. நீங்களும் இந்த மாதிரி இந்த பாருங்கள், ஏதோ ஒன்று போய் தொட்டுட்டு போச்சு. ஆனால் பாருங்கள், எங்கள் அம்மா அப்படியே தொட்டோம்னா அப்படியே இருப்பா. இதுதான் அவள் என் மேலே பாசம் பற்று, என் தாய்க்கு. புரியுதா? வணக்கம் மக்களே. பிடித்திருந்தால் லைக் போடுங்க,